இது பால் கொழுக்கட்டை தாங்க, வெல்லம் போட்டு செஞ்சுருக்கேன். குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்கும் நல்லது. தேங்காய் பூ சேர்ந்துருக்கு, ஏலக்காய். குழந்தைகளுக்கு சத்தான ஆதாரமும் கூட. செஞ்சு கொடுங்க அப்பப்போ. பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோ போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காண்டி 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 1/2 மணி நேரம் பச்சரிசி ஊறிடுச்சுங்க. இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஐயா. மீதம் இருக்க அரிசியும் சேர்த்துக்கலாங்க. மிக்சியில் இந்த மாதிரி சேர்ந்தாப்புல தண்ணி வச்சா போதுங்க. உருகுன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 உப்பு சேர்த்துக்கலாங்க. 50 பாசிப்பருப்பு எடுத்து கழுவி 2 லிட்டர் தண்ணியில் வேக விட்டுடலாங்க. இந்த மாவை வதக்கணுங்க, அரைச்ச மாவை. அதுக்காண்டி தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன். எண்ணெய் ஊற்றி கல் காஞ்சதும் சிம்முக்கு வந்துடணுங்க. மாவு ஊற்றிடலாம். இது மாதிரி 1 நிமிஷம் பரட்டினா போதுங்க. அந்த சூட்லேயே வச்சிடலாம், வெந்துடும். தோசைக்கல்லில் சிம்மில் வச்சுக்கிட்டே மாவை இப்படி வதக்கியாச்சுங்க. இது ஆற விட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக வேக வச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு. எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுக்கிட்டு தாங்க வதக்கணும். 1 நிமிஷம் கூட ஆகாது, வதக்கிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கக்கூடாது, கட்டிப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி நெட்டாக உருட்டலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக குண்டாகவும் உருட்டலாங்க. ஈஸியாக உருட்டியும் போடலாங்க. இந்த மாதிரி முறுக்கு உரலில் இப்படி வச்சு அமுக்கிட்டு இதை பிழிஞ்சு விடலாங்க. இந்த மாதிரி வேகிற தண்ணியில் பிழிஞ்சு விடணும். பாசிப்பருப்பு வேகிற தண்ணியில் வெந்துருங்க. எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சுங்க முறுக்கட்டையில். இதாருங்க, நல்லா அப்படி வெந்துருச்சுங்க. நம்ம உருட்டி போட லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுலாங்க. இதுவும் நல்லா கொடி கொடியாக நல்லாயிருக்கும். இது இனிப்பு போட்டு செய்கிறதுனால மாவில் 1/2 உப்பு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த 4 ஏலக்காய் சீனியோட முணுக்கிட்டு வந்துடலாம். இதில் போட 3 வெல்லம் எடுத்து இந்த மாதிரி நச்சுட்டு வந்தாச்சுங்க அம்மியில் வச்சு. இதை பாகு காய்ச்சி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சா போதுங்க. இதில் தேங்காய் பூ போட்டுடலாம். பாருங்கள், அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னி பவுலில் ஊற்றி சேவ் பண்ண வேண்டியது. சூப்பர் டேஸ்டிங்க, சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி பால் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ.